அது நாளைக்கு நடிக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாம் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ஷாட்டையும் ஒரே டேக்ல ஓகே பண்ணணும். ப்ளீஸ் சார். That's okay. Relax. Work first and ஊர் சுத்துறதே next. I appreciate your sincerity. Thank you sir. நீ ஸ்கிரிப்ட படி. என் போர்ஷனையும் சேர்த்து படிச்சு வை. உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். Okay sir. Okay. You carry on. Okay. Work first. Bye. Bye. தம்பி, என்ன போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டீங்க? முகம் வேற ஒரு வாட்டமா இருக்கு. ஆமா தம்பி, நினைச்சது ஒர்க் அவுட் ஆகலையோ? ஜஸ்ட் ஒரு ஹலோ சொன்னேன். That's all. இது வேற பரமசிவம், வேற. தம்பி, என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற ஒன்னு யோசிக்கிறேன். வந்துருச்சு. ஐடியா வந்துருச்சு. I got it. இந்த தம்பி பாத்து அம்ப கரெக்டா விடுங்க. குறி தவறிட போகுது. போங்க. யாரா இருக்கும்? சொல்லுங்க சார். கயல் சார், அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அத நீ பாடம் மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தியே, அது கொஞ்சம் கொடு. சார், நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். தாராளமா படி. பட் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க மலை மேல பவர்ஃபுல்லா ஒரு கோயில் இருக்கு. அங்க நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் பலிக்குமா? ஓ, பயங்கர சக்தி வாய்ந்த கோயிலா. அங்க போய் இந்த ஸ்கிரிப்ட வச்சு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோயேன், படம் சூப்பர் ஹிட் ஆகும். நாங்க போலான் இருக்கேன். நான் கிளம்புறேன். ஸ்கிரிப்ட கொடுக்க. Are you willing to come? நீ வரியா கயல்? ஹீரோவும் ஹீரோயின் சேர்ந்து போனா சக்தி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா? போலாமா? இஷ்டனா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. கலக்கலா போயிட்டு வந்துடலாம். It will be amazing experience, you know. ஓகே சார். நானும் உங்க கூட கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிறேன். That's it. Okay. Fantastic. நீ ரெடி ஆயிட்டு வா. மலை கோயில் சாமி நம்ம படத்தை மலை அளவுக்கு பெருசா கொண்டு போவோம். ஓகே சார். நான் 2 minutesல கிளம்பி வரேன். ஓகே. Yes, she's coming. மலை கோயில் சாமி. தம்பி, சிவம், கார் ரெடி பண்ணுங்க. நாம இப்போ ஜாலியா ஒரு ரைட் போயிட்டு வரலாம். தம்பி, கார் ரெடி ஆகிறது இருக்கட்டும். நீங்க நைஸா பேசி கையில வர வச்சிட்டீங்க போல இருக்கு. நைஸா இல்ல சிவம், ஸ்ட்ராங்கா பேசி வர வச்சிருக்கேன். வெரி குட் தம்பி, வெரி குட். எப்படியோ இந்த திரைக்கதையை வச்சு நீங்க ஒரு தனி கதையை அமைச்சிட்டீங்க. அது என்னோட ஹாபி.